வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு ஆறாத காயம் இருக்குன்னு அர்த்தம். அந்த வலிய வார்த்தையால சொல்லவே முடியாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நேரம் நள்ளிரவு 2 மணி, உலகம் அமைதியா இருக்கு. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு போர் நடக்குது. இருட்டு அறையில போனோட வெளிச்சம் உங்க கண்ணுல பட்டுட்டு இருக்கு. நீங்க யாரோ ஒருத்தரோட ஆன்லைன் ஸ்டேட்டஸை ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் என்கிட்ட பேசல? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? இந்த கேள்வி உங்க மூளைய ஒரு புழுவா அரிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அனுப்புன பழைய மெசேஜ்களை திரும்ப திரும்ப வாசிப்பீங்க. அன்னைக்கு அவங்க கொடுத்த சத்தியங்கள், பேசின ஆசையான வார்த்தைகள் இப்போ எல்லாமே ஒரு கத்தியா மாறி உங்க இதயத்தை குத்துறத உங்களால உணர முடியுது. உங்க கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் தலையணைய நனைக்குது. நீங்க செத்து பிழைக்கிற அந்த தவிப்பு அவங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாது. உங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். என்னை தூக்கி எறிஞ்ச இவங்க ஒரு நாள் நான் இல்லாம தவிக்கணும், என் காலில் விழுந்து அவங்க அழணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நண்பர்களே, அப்படி அவங்க கெஞ்சுற அளவுக்கு நீங்க உங்களை எப்படி மாத்திக்கணும்? இந்த வீடியோவோட 10வது பகுதி உங்க வாழ்க்கையே புரட்டி போடும் ஒரு ரகசியத்தை சொல்ல போகுது. அதனால ஒரு நொடி கூட தவிர்க்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது உங்க சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம். தொடங்குறதுக்கு முன்னாடி என்னை தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற வெறி உங்களுக்கு இருந்தா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. உங்க பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகுது. 1. டிஜிட்டல் மரணம். அவங்க உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை இக்னோர் பண்ணலாம். நீங்க மெசேஜ் அனுப்பினா சீன் பண்ணிட்டு பதில் சொல்லாம இருப்பாங்க. இது உங்களை ஒரு பைத்தியக்கார நிலைக்கு கொண்டு போகும். முதல்ல அவங்க மேலே இருக்கிற செக் பண்ணுற பழக்கத்தை விடுங்க. அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா? சந்தோஷம். ஒரு குப்பை தொட்டி தானாகவே மூடிக்குச்சுன்னு நினைங்க. நீங்கள் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணும்போது அவங்க ஈகோ வளருது. உங்கள் மௌனம்தான் அவங்களுக்கான முதல் சாட்டையடி. அமைதியாக இருங்க. சரி, ஃபோனை தூக்கி போட்டாச்சு. ஆனால் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது மனசுக்குள்ள ஒரு கேள்வி குடையுமே, என்கிட்ட என்னதான் குறை அப்படின்ற அந்த நஞ்சை எப்படி முறியடிக்கிறது? 2. சுய சந்தேகம் எனும் நஞ்சு. உங்க முகத்தை பார்க்குறீங்க. நான் அழகா இல்லையா? நான் சரியா பேசலையா? ஏன் என்னை தூக்கி போட்டாங்க அப்படின்னு உங்களையே நீங்க வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சிங்கத்துக்கு தெரியாது அது சிங்கம்னு. யாரோ ஒரு நரி அது மேலே சேற்ற அடிச்சதுனால சிங்கம் தன்னோட பலத்தை மறந்துடக்கூடாது. அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களை தாங்குற அளவுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். நீங்க வைரம் நண்பர்களே. தப்பான ஒருத்தன் கையில கிடைச்சதால தான் இப்போ நீங்க ரோட்டுல கிடக்குறீங்க. உங்களோட தகுதியை நீங்களே குறைச்சிக்காதீங்க. சரி, இப்போ நீங்க உங்களையே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கூட்டம் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கே, அந்த சமூகத்தோட ஏளன பேச்சை எப்படி எதிர்கொள்றது? 3. ஊர் வாய்க்கு ஒரு பூட்டு. உன்னை விட்டுட்டு அவங்க ஜாலியா இருக்காங்களேன்னு 4 பேர் கேட்பாங்க. ஊரே உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஊர்வாயை மூட முடியாது நண்பர்களே, ஆனா உங்க காதுகளை மூடிக்கலாம். உங்க தோல்வியை கொண்டாடுற கூட்டத்துக்கு முன்னாடி உங்க வெற்றியை பரிசா கொடுங்க. அவங்க கேள்வி கேட்கும்போது ஒரு புன்னகையை மட்டும் பதிலா கொடுங்க. என்னோட வாழ்க்கை என் முடிவுன்ற திமிர் உங்க கண்ணுல தெரியணும். சரி, மற்றவங்க கிட்ட பேசாம இருந்துடலாம். ஆனா ராத்திரி தூங்கும்போது மனசுக்குள்ள ஒரு பழி வாங்குற வெறி வருமே, அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கணும்னு தோணுமே, அதை என்ன பண்றது? 4. பழி வாங்குதல் எனும் பொறி. அவங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணணும், அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு தப்பான எண்ணம் வரும். பழி வாங்குறதுல நேரத்தை செலவு பண்ணாதீங்க. ஒருத்தரை திட்டணும்னா கூட அவங்க மேல உங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கணும். அவங்க மேல இருக்க வேண்டிய ஒரே எமோஷன் புறக்கணிப்பு மட்டும்தான். நீங்க அவங்கள வெறுக்க கூட கூடாது. அவங்க உங்க வாழ்க்கையில இல்லாத ஒரு ஆளா நினைக்கணும். அதுதான் உச்சகட்ட பழிவாங்குதல். சரி, மனசை தேத்தியாச்சு. ஆனா வெறும் மனசை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ முடியுமா?
வாழ்க்கை நடத்த பணம் வேணுமே, அடையாளம் வேணுமே. அப்படின்னா நீங்க அடுத்து செய்ய வேண்டியது இதுதான். 5 பொருளாதார புரட்சி. காதல் தோல்வியோ ஏமாற்றமோ வந்த உடனே வேலையில கோட்டை விடுவீங்க. கரியர் பழி வாங்குறத உங்களால தடுக்க முடியாது. உங்க காயத்துக்கு மருந்து கண்ணீர் இல்ல, நீங்க சம்பாதிக்க போற பணம். ஒர்க் லைக் எ ஸ்லேவ், லிவ் லைக் எ கிங். உங்க வருமானத்தை உயர்த்துங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் உயரும் போது உங்களை தூக்கி எரிஞ்சவங்க மனசுல ஒரு நடுக்கம் வரும். அடடா, இவ்வளவு பெரிய ஆளா இவன் மாறுவான்னு தெரியாம போச்சேன்னு அவங்க வருத்தப்படணும். சரி, இப்போ உங்ககிட்ட காசு இருக்கு, கௌரவம் இருக்கு, ஆனா தனிமையில இருக்கும்போது பழைய ஞாபகங்கள் வந்து உங்க கவனத்தை சிதறடிக்குதா? அந்த தனிமையை எப்படி உங்க பலமா மாத்துறது? 6வது, தனிமையை காதலித்தல். இனிமே என் வாழ்க்கையில யாருமே வரமாட்டாங்க, நான் அனாதையாதான் சாவேன்ற பயம் உங்களை வாட்டுது. தனிமை அப்படின்றது ஒரு பலவீனம் இல்ல, அது உங்க படைப்பாற்றலின் ஊற்று. இந்த நேரத்துல புதுசா ஏதாவது கத்துக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் இல்ல ஒரு புது லாங்குவேஜ். நீங்க எப்போ உங்க கூட சந்தோஷமா இருக்கீங்களோ அப்போதான் உலகம் உங்களை தேடி வரும். சரி, மனசு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஆனா உங்களை தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடி நீங்க நேர்ல நிற்கும் போது உங்களை பார்த்தே அவங்க மிரளணுமே. அதுக்கு உங்க தோற்றத்துல என்ன மாற்றம் வேணும்? 7வது, தோற்றத்தின் மாற்றம். முகம் வாடி, கண்ணுக்கு கீழே கருப்பு வளையம் வந்து அழுது அழுது உங்க அழகையே கெடுத்து ஒரு பிச்சைக்கார மாதிரி இருப்பீங்க. இதுதான் நீங்க மாற வேண்டிய நேரம். ஜிம்முக்கு போங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, உடம்ப இரும்பு மாதிரி மாத்துங்க. உங்களை பார்க்கிறவங்க என்னடா இவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு அழகா கம்பீரமா இருக்கான்னு ஆச்சரியப்படணும். உங்க தோற்றம் அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுக்கணும். சரி, இப்போ நீங்க ஒரு முழுமையான வெற்றியாளர். ஆனா இன்னும் அவங்க மேல கோபம் இருந்தா நீங்க இன்னும் தோத்துட்டு தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறது? 8வது, மன்னிப்பு பலவீனம் அல்ல. அவங்க மேல கோபத்தை வச்சுக்கிட்டே இருந்தா அது உங்களைத்தான் எரிக்கும். அவங்கள மன்னிச்சிருங்க. ஏன்னா கோபம் அப்படின்றது நீங்க குடிக்கிற விஷம். அவங்கள மன்னிச்சு மனசுல இருந்து வெளியேத்தினாதான் அந்த இடத்துல உங்களுக்கான சந்தோஷம் வந்து உட்காரும். ஆனா மன்னிப்புன்னா திரும்ப சேர்த்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. சரி, இப்போ நீங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க, ஆனா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு தர்மம் என்ன தீர்ப்பு சொல்ல போகுது? காலத்தின் கணக்கு தான் என்ன? 9வது, கர்மாவின் கணக்கு. அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு தண்டனையே கிடைக்காதா அப்படின்னு நீங்க நீதிக்காக காத்துட்டு இருப்பீங்க. கர்மா அப்படின்றது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட். நீங்க எப்போ உங்க வாழ்க்கைய அழகா வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு நிராகரிப்பை சந்திப்பாங்க. அன்னைக்கு உங்க ஞாபகம் அவங்களுக்கு வரும். அந்த வலி அவங்கள உங்ககிட்ட இழுத்துட்டு வரும். இதோ நாம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கிற அந்த தருணம். அவங்க தேடி வந்து உங்க முன்னாடி கெஞ்சி நிற்கிறப்போ நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன? 10வது, அவர்கள் தேடி வரும் அந்த இறுதி நிமிடம். ஒரு நாள் அவங்க மெசேஜ் வரும், இல்லை ஃபோன் வரும். அன்னைக்கு நான் பண்ணது தப்பு, உன்ன மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி உங்க முன்னாடி கெஞ்சுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்க கிட்ட கோபப்படாதீங்க, அவங்கள அலட்சியப்படுத்தவும் செய்யாதீங்க. ரொம்ப நிதானமா ஒரு புன்னகையோட சொல்லுங்க, அன்னைக்கு நீ என்ன தூக்கி எரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நீ செஞ்ச அந்த ஒரு காரியம்தான் இன்னைக்கு என்னை இவ்வளவு பெரிய மனுஷனா ஆக்கி இருக்கு. ஆனா அன்னைக்கு இருந்த அந்த ஆள் இப்போ செத்துட்டாரு. இப்போ இருக்கிற எனக்கு உன்னை யாருன்னே தெரியல. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நகருங்க. இதுதான் நீங்க அடைய வேண்டிய உச்சகட்ட வெற்றி. உங்களை தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடி நீங்க கெஞ்சினீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண மனிதன். ஆனா அவங்க கெஞ்சுற அளவுக்கு நீங்க வளர்ந்து நின்னீங்கன்னா நீங்க ஒரு சாதனையாளன். வாழ்க்கை ஒரு தடவை தான், அதை ஒருத்தருக்காக அழுது தீர்க்காதீங்க.
உங்களை நீங்க காதலிக்க ஆரம்பிங்க. இனிமே யாருக்காகவும் கண்ணீர் விட மாட்டேன், சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சா ஐ எம் எ வேரியர் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் இதே மாதிரி வழியில இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு வெளிச்சமா இருக்கலாம். இந்த வீடியோ உங்க நரம்புகளை முறுக்கேத்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர் யாராவது இதே மாதிரி கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தலாம். இதே மாதிரி இன்னும் பல பவர்ஃபுல் வீடியோக்களுக்கு நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை அமைக்கிடுங்க. இன்னும் அடுத்த ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.